மாமனே ஒன்ன காணாம ஒத்தியில் சோறும் உங்காம பாவினா பருத்தி நாரா போனேனே ஒத்தையில் ஓடக்கரையோரம் கத்தியே ஓம் பேர் சொன்னேனே அந்தரையில் தூரம் போனதும் நேரம் ஆனதும் கண்ணீர் விட்டேனே. சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட். இத்தனை வருஷம் கழிச்சோம் இப்போ கூட யாருமே வந்து ஹாய் மேம் இல்லை ஹாய் அஸ்வினி எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறது இல்லை. எடுத்த உடனே தேசே ஹாய் நீங்கள் தானே ஆத்தங்கர மரமே அப்படின்னு இன்னே வரைக்குமே. நான் பண்ண படங்களில் ஒரு 70% ஆஃப் த மூவிஸில் எனக்கு பேமெண்ட் ஃபுல்லாக வந்தது கிடையாது. 70% ஆஃப் த மூவிஸ் ஐவ் டன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐவ் டன் ஒரு 30 மூவிஸ் நான் பண்ணியிருக்கேன்னா யோசிச்சு பாருங்கள் எத்தனை படத்தில் எனக்கு ஃபுல்லாக பேமெண்ட் வந்திருக்காதுன்னு. ஸோ உள்ளே இருந்து ஒரு குரல் வருது உள்ளே வா அப்படின்ட்டு. ஸோ உள்ளே கூப்பிடும்போது நம்மளும் வந்து ஒன்றுமே யோசிக்காமல் ஐ ஜஸ்ட் வெண்ட் இன். பட் அந்த உள்ளே போன நான் ஐ திங்க் ஐ வெண்ட் இன் ஆஸ் அ வெரி இன்னசென்ட் டீனேஜர். பட் அவர் வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு. அண்ட் அது முடிஞ்சு நான் வெளியே வரும்போது அதே ஸ்கிப் பண்ணி மேலே போனேன்னா நான் ஐ வாஸ் அ கம்ப்ளீட் ஆப்போசிட் when I was walking down. பிகாஸ் என்ன நடந்ததுன்னே அந்த புரிதல் எனக்கு கொஞ்ச நேரம் இல்லாமல் இருந்தது. எனக்கு என்ன புரிதல் ஆச்சுன்னா என் அம்மாவை நான் வந்து டிஸப்பாயிண்ட் பண்ணிட்டேன். ஐ ஃபெயில்ட் ஹர் அண்ட் இதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு நினச்சி ஆக்சுவலி அன்னைக்கு நைட் வந்து ஐ டுக் ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ். Presta Premium Women's Wear. Let your body love it. Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 AM on Star Vijay TV and Hotstar. கிளிட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு வந்து நான் யார் கூட இன்டர்வியூவில் இருக்கேன் அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான உமன் கூட நான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிடுறேன். அவங்கக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ அழகுலேருந்து அறிவிலிருந்து அனைத்து அம்சங்களும் அருமையாக இருந்து கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே ஒரு படம் நடிச்சியும் சரி, அது மூலயமா இன்னும் நம்ம எல்லாருமே வந்துட்டு அப்படியே லவ்னால அந்த ஒரு சாங்னால அவங்களுடைய அந்த ஒரு கண்கள்னால நம்மளை வந்து கொள்ளை அடிச்சுட்டே இருக்கக்கூடிய அஸ்வினி என்கிற ருத்ரா மேம் கூட தான் நம்ம இருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிளிட்ஸுக்கு ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, அந்த ஸ்கெட்யூலில் வந்து நம்மளுக்காக வந்திருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன் 30 இயர்ஸ் ஆச்சு நம்மளுடைய கிழக்கு சீமையிலே ரிலீஸ் ஆகி. ஆத்தங்கர மரமே வந்துட்டு 2K கிட்ஸ் வரைக்கும், இப்போ இருக்கிற அந்த ஜென்ஸி கிட்ஸ் வரைக்கும் ஒரு லவ் அப்படின்னா அந்த பாட்டை போட்டு தான் நாங்களாம் வைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு அதை வச்சு ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் மூலயமா ஒரு 2 வரிகள் பாடிட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். மாமனே ஒன்ன காணாம ஒத்தியில் சோறும் உங்காம பாவினா பருத்தி நாரா போனேனே காகந்தான் கத்தி போனாலும் கதவுதான் சத்தம் போட்டாலும் ஓ முகம் பார்க்க ஓடி வந்தேனே ஒத்தையில் ஓடக்கரையோரம் கத்தியே ஓம் பேர் சொன்னேனே ஒத்தையில் ஓடும் ரயிலோரம் கத்தியே உன் பேர் சொன்னேனே அந்தரையில் தூரம் போனதும் நேரம் ஆனதும் கண்ணீர் விட்டேனே முத்து மாமா என்ன விட்டு போகாது. ஒரு மாதிரி இந்த லைவ் அண்ட் கான்சர்ட்லாம் போனால் ஒரு வைப் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த விஷுவலில் வர நீங்கள் டிவியில் பார்த்துருப்பேன், மியூசிக் சேனல்ஸில் பார்த்துருப்பேன், இப்போ நேராகவே உட்காந்து அந்த பாட்டை பாடும் போது இந்த ஃபீலே வந்து வேறு லெவலில் இருக்குது. இல்லை எனக்கு என்னென்னா இத்தனை வருஷம் கழிச்சோம் இப்போ கூட யாருமே வந்து ஹாய் மேம் இல்லை ஹாய் அஸ்வினி எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறது இல்லை. எடுத்த உடனே தேசே ஹாய் நீங்கள் தானே ஆத்தங்கர மரமே அப்படின்னு இன்னே வரைக்குமே. ஸோ அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி இப்போ ஆல்மோஸ்ட் 33 இயர்ஸ் ஆயிருக்கு அந்த படம் வந்து. இட்ஸ் an evergreen number by Rahman sir for sure. இப்போது அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சினிமா பேசிஸில் லைக் அவுட் ஆஃப் த ஷூட்டிங் ஸ்பாட் அங்கே வந்து நிறைய சில விஷயங்கள் நாங்கள் நடக்கிறதெல்லாம் வந்து நிறைய இன்டர்வியூஸில் இப்போ நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டுருக்கோம். அதில் வந்து 1-2 உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு இந்த பேமெண்ட் கொடுக்காம சீட் பண்ணுறது, அண்ட் செகண்ட் திங் வந்து இந்த காஸ்டிங் கவுச்சில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரிலாம் நாங்கள் கேள்விப்படுறோம். ஸோ அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான்.
இந்த ஜெனரேஷன் எனக்கு சொல்ல முடியாது பிகாஸ் ஐ எம் ஜஸ்ட் ரீஎன்ட்ரிங் அகெயின். ஸோ நான் வந்து கரண்ட் ஜெனரேஷன் பற்றி நான் பேச மாட்டேன். பட் என்னோட டைமில் 2 ப்ராப்ளமுமே இருந்தது. ஸோ இன்ஃபேக்ட் சொல்ல போகணுன்னா நான் பண்ண படங்களில் நாட் டிவி பற்றி நான் பேசலை, ஐம் only talking about movies. நான் பண்ண படங்களில் ஒரு 70% ஆஃப் த மூவிஸில் எனக்கு பேமெண்ட் ஃபுல்லாக வந்தது கிடையாது. 70% ஆஃப் த மூவிஸ் ஐவ் டன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐவ் டன் ஒரு 30 மூவிஸ் நான் பண்ணியிருக்கேன்னா யோசிச்சு பாருங்கள் எத்தனை படத்தில் எனக்கு ஃபுல்லாக பேமெண்ட் வந்திருக்காதுன்னு. இன்ஸ்டா ஃபீடில் நாங்கள் நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். நிறைய ஸ்பிரிச்சுவலாக அப்படியே இறங்குறீங்க, அப்புறம் அப்படியே மாடர்னாக இறங்குறீங்க, அப்புறம் இப்படி இறங்குறீங்க, என்னடா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரிமாணம் கொடுத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு இருக்கோம். பட் அந்த ஆன் அ ஹோல் பார்க்கும்போது ஒரு வீடியோ வந்துட்டு எங்களை ரொம்ப சென்சிட்டிவ் ஆக்குச்சு. நீங்களுமே ஒரு சென்சிட்டிவான பதிவு தான் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப இமோஷ்னலாக இருந்துச்சு ஆக்சுவலாக எங்களுக்கு அதை வந்து கேட்கும் போது. ஒரு டெலிவிஷன் ஷோவில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ would you like to share here இங்கே டீட்டெயில்டாக ஏதாச்சும்? நான் ஆக்சுவலி இத்தனை வருஷமாக நான் இந்த விஷயத்தை நான் ஷேரே பண்ணலை. நான் லாஸ்ட் இயர் தான் அதை பற்றி நான் பேசியிருந்தேன் ஒரு டெலிவிஷன் ஷோவில். அண்ட் அதுதான் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அகெயின் இட்ஸ் காட் டு டூ வித் ஐ ஒன்ட் சே காஸ்டிங் கவுச். அது ஒரு சூழ்நிலையில் நான் மாட்டிக்கிட்டேன்னு தான் நான் சொல்லுவேன். பட் இருந்தாலுமே I'll just give you a quick gist. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா லைக் ஒரு பேரும் எடுக்கல மறுபடியும். லெட்ஸ் நாட் ஹர்ட் எனி ஒன், அகெயின் மன்னிப்போம் மறப்போம். பட் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு டைரக்டர். ஸோ ஒரு படத்தில் வந்து அவங்க வந்து இதுக்காக ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து எப்போவுமே அம்மா கூட இருப்பாங்க. ஸோ எப்போவுமே எங்கே போனாலும் இவங்க கூட பக்கபலமாக இருக்காங்க. அவங்க இவ்வளோ தான் இருப்பாங்க என் அம்மா. பட் ஷி வாஸ் சமம் டு லைக் 100 men. தட் வாஸ் ஹவு ஷி வாஸ். அயர்ன் லேடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அன்னைக்கு பார்த்தா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ தென் ஷி செட் இல்லை இந்த மாதிரி யூ ஹேவ் டு கோ, ஏதோ ஒரு விஷயத்துக்கு காஸ்டியூம் டிஸ்கஷனோ ஏதோ ஒன்றுத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஐ கான்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி வாட் இட் வாஸ். அப்போ அம்மா சொன்னாங்க இல்லை என்னால் வர முடியல, ரொம்ப முடியல, எப்படி நீ போறியா? அப்போ அந்த படத்தோட ஹேர் ட்ரெஸ்ஸர் அம்மா, அவங்க லேடிஸ் தானே அப்போல்லாம், ஹேர் ட்ரெஸ்ஸர்ஸ் வே லேடிஸ். ஸோ அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி ஏதோ சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து அவங்க கூட போயிருந்தேன். அது வந்து வாஸ் அ ஆஃபீஸ் செட்டப் வேர் அந்த டிரெக்டரோட ஆஃபீஸ் கீழே மேலே வந்து ஹி ஹேட் இஸ் அந்த சென்னையில் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா மாதிரி, ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட் மாதிரி. ஸோ இட் வாஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பேசிக்லி. ஸோ அப்போ தான் வெயிட் பண்ணுறோம், கீழே ஆஃபீஸில் வெயிட் பண்ணுறோம், வருவாங்க டிஸ்கஷனுக்கு பேசுகிறதுக்கு அப்படின்னா. அப்போ தான் வந்து சொன்னாங்க, ஆஃபீஸில் சொன்னாங்க, இல்லை சார் மேலே இருக்காரு, நீங்கள் மேலே போய் பாருங்கள். அப்போ நான் சொன்னேன், வாங்கம்மா, நான் தான் தனியாக போய் பழக்கம் இல்லையே. அப்போ இந்த அம்மா கிட்ட சொல்கிறேன், ஹேர் ட்ரெஸ்ஸர் அம்மா கிட்ட வரீங்களா? அவங்க சொன்னாங்க, நான் எப்படிமா வர முடியும், நீங்கள் போங்கம்மா அப்படின்னு. ஸோ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஐ வாஸ் வெரி யங், ஐ வாஸ் அ டீனேஜர் அட் தட் டைம். ஸோ ரொம்ப குழந்தைத்தனமாக லைக் ரொம்ப நம்ம ஸ்கிப் பண்ணி போவோம் தெரியுங்களா. ஐ லிட்ரலி ஸ்கிப்ட் அப் த ஸ்டேர்கேஸ். அது இன்னும் தோஸ் ஆர் மை மெமரிஸ் நவ். ஸ்கிப் பண்ணி மேலே போய் சார் மேலே இருக்காரு, சரி ஓகே நம்ம மேலே போவோம் அப்படின்னு மேலே போனால் யாரையும் காணும். அப்புறம் அங்கே வந்து அஃப்கோர்ஸ் பெட்ரூம் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ உள்ளே இருந்து ஒரு குரல் வருது, உள்ளே வா அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் நான் வந்து உள்ளே போகிறேன். ஓ சரி ஓகே. அண்ட் இவர் கூட நான் ஏற்கனவே வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். இட் வாஸ் இன் மலையாளம் ஒரு தமிழ்? திஸ் வாஸ் மலையாளம். ஸோ ப்ராஜெக்ட் பண்ணதுனால இட் வாஸ் லைக் சரி ஓகே தெரிஞ்ச ஆள் தானே. ஸோ உள்ளே கூப்பிடும்போது நம்மளும் வந்து ஒன்றுமே யோசிக்காமல் ஐ ஜஸ்ட் வெண்ட் இன். பட் அந்த உள்ளே போன நான் ஐ திங்க் ஐ வெண்ட் இன் ஆஸ் அ வெரி இன்னசென்ட் டீனேஜர். பட் அவர் வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு. அண்ட் அது முடிஞ்சு நான் வெளியே வரும்போது அதே ஸ்கிப் பண்ணி மேலே போனேன்னா நான் ஐ வாஸ் அ கம்ப்ளீட் ஆப்போசிட் when I was walking down. பிகாஸ் என்ன நடந்ததுன்னே அந்த புரிதல் எனக்கு கொஞ்ச நேரம் இல்லாமல் இருந்தது. இது நான் பண்ண தப்பா, இல்லை அவங்க பண்ண தப்பா, இல்லை இதுக்கு நான் வந்து இடம் கொடுத்துட்டேன்னா, ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் கம்ப்ளீட்லி கன்ஃபியூஸ்ட். ஸோ அப்படியே இறங்கி கீழே வந்துட்டு நான் அந்த அம்மா கிட்ட சொன்னேன், என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனோடனே அம்மா கேட்குறாங்க, என்னது இது வை யூர் லுக்கிங் ஸோ டல், ஏன் ஒரு மாதிரி. நான் எனக்கு எப்படி அம்மா கிட்ட சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா இத்தனை நாளாக என் அம்மா என் கூட வந்து என் பாடி கார்டு மாதிரி இருந்து எதுவுமே நடக்காமல் என்னை அப்படியே காப்பாற்றின அம்மா, அவங்கக்கிட்ட நான் எப்படி இந்த விஷயம் நடந்ததுன்னு நான் எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு. பட் ஐ ஹேட் நோ சாய்ஸ். நான் சொன்னேன். சொல்லும்போது அவங்களால தாங்கிக்கவே முடியல. ஷீ வாஸ் டோட்டலி டெவஸ்டேட்டட். ஏன்னா நம்ம சொல்லுவோம்ல, நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஒரு அடிப்பட்டாலே நம்மளால் தாங்க முடியாது. ஸோ ஜஸ்ட் இமேஜின் இஃப் சம்திங் லைக் திஸ் ஹேப்பன்ஸ்.
அவங்க வந்து பயங்கரமாக அழுது ஓ என்னால் தான் நடந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன புரிதல் ஆச்சுன்னா என் அம்மாவை நான் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன், ஐ ஃபெயில்ட் ஹர் அண்ட் இதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு நினச்சி ஆக்சுவலி அன்னைக்கு நைட் வந்து ஐ டுக் ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ். ஸோ பிகாஸ் எனக்கு அந்த வயசில் எனக்கு அதுதான் புரிதலாக இருந்தது. அதுக்கப்புறம் இட் வாஸ் அ ட்ராமா. தென் they had to rush me to the hospital and all that happened and they saved me and all that. அதுக்கப்புறம் அம்மா said, என் அம்மா தான் வந்து அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, இது உன் தப்பு கிடையாது, this is nothing to do with you, உன் தப்பு இல்லை, நீ ஃபஸ்ட்டு உன் மனசில் ஏற்றிக்கோ, நீ வந்து ஏன் இப்படி பண்ண, நான் எப்படி ஆப்வியஸ்லி நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன், யூனோ how a mother would have felt. So she said, don't ever think இது உன்னோட தப்பு, அது வந்து அவரோட தப்பு, யூனோ. அண்ட் அவர் வந்து ஆக்சுவலி எனக்கு ஒரு அப்பா வயசில் இருந்தவர், நாட் ஈவன் இஸ் நாட் ஈவன் அ யங் சாப், இட் வாஸ் ஒரு அப்பா வயசு அவருக்கு. ஸோ தட் வாஸ் அ லேர்னிங் ஜேர்னி. அண்ட் அது வந்து என்னை பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆக்கிடுச்சு அந்த ஒரு இன்சிடெண்ட். அதுக்கப்புறம் தான் ஸ்லோலி ஐ ஸ்டார்டட் கோயிங் ஃபார் ஷூட்ஸ். அம்மாவோட துணை இல்லாமல் எது வந்தாலும் நான் சமாளிப்பேன், அந்த ஒரு மனப்பக்குவமும் அந்த மன தைரியமும் ஆக்சுவலி அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் நடந்தது. ஒரு காலத்தில் அப்படியே டாப் ஹீரோயினாக இருந்துகிட்டே இருந்தீங்க, திடீர்னு வந்தார் உங்கள் ஹஸ்பண்ட் சார், வந்தார் உங்களை டொப்புன்னு அலைக்கா தூக்கிட்டு சிங்கப்பூருக்கு போயிட்டார். சார் ஒரே வருத்தம்ப்பா எங்களுக்குலாம். பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஒரு ஹாப்பியான லைஃப் வந்து லீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டைமில் யோசிச்சிங்களா, இருங்க எனக்கு ஒரு டைம் கேப் கொடுங்க, திருப்பி வந்து ரீஎன்ட்ரி மாசா கெத்தா வரேன் அப்படின்னு அன்றைக்கே முடிவு பண்ணிட்டீங்களா? இது எப்படின்னா, நான் சொல்ல வேண்டிய ஆன்சரை நீங்கள் கேள்வியிலேயே சொன்ன மாதிரி இருக்குது, நான் இப்போ சொல்லுவேன் இதுக்கு. அப்போ உண்மையாகவே முடிவு பண்ணினது ரியலி ட்ரூ. நான் எங்கேயுமே சொல்லலை நான் இனிமேல் நடிக்க வர மாட்டேன்னு. நீங்கள் யூ ஒன்ட் கேட்ச் தட் ஃப்ரம் மீ எனிவேர். ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிட்டு போகும்போதே ஐ நியூ தட் இவென்ச்சுவலி ஐ வில் கம் பேக் ஹியர். பிகாஸ் எனக்கு வந்து இப்போ நான் உலகத்தில் நான் எங்கே போயிருந்தாலுமே எனக்கு வந்து ஐ ஹாவ் டு பி இன் சென்னை. எனக்கு சென்னை இஸ் மை சோல். என்னால் சென்னையில் லைக் அதனால தான் ஒரு வருஷத்தில் ஒரு 6 தடவையாவது வந்துட்டு போயிடுவேன் நான். ஜஸ்ட் லைக் தட் ஐல் கம் அண்ட் கோ. ஸோ ஐ நியூ இவென்ச்சுவலி, அது எனக்கும் தெரியும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் தெரியும், தட் இவென்ச்சுவலி வி வில் மூவ் பேக் டு சென்னை. அண்ட் ஐ நோ தட் நான் கண்டிப்பாக இது என்னோட பேஷன், திஸ் இஸ் நாட் மை ப்ரொஃபஷன். நடிப்பு இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. ஸோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நான் திருப்பி ரீஎன்ட்ரியாக வருவேன்னு அந்த ஒரு எண்ணத்தோடு தான் நான் போனேன். பட் ஃபேமிலி லைஃப்க்கு நேற்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு சிச்சுவேஷன் வரும் இல்லையா. ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு பி இன் இந்த டைலமா, நடிப்பா சென்னையில் நடிப்பா இல்லை சிங்கப்பூரில் ஃபேமிலியா அப்படின்னு அந்த ஒரு டைலமா வேண்டாம். சரி, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து அவள் கொஞ்சம் வளரட்டும், ஒன்ஸ் ஷீ இஸ் மெச்சூர், அதுக்கப்புறம் திஸ் வில் ஹேப்பன் அப்படின்னு ரொம்ப பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி நான் அங்கே போனோடனே ஐ ஹாவ் அ மாஸ்டர்ஸ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ அதனால ஐ வாஸ் அ லெக்சரர் இன் அ காலேஜ் ஃபார் 13 years. கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இந்த இண்டஸ்ட்ரிக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் இட் வாஸ் மை ஃபுல் டைம் ஜாப். அங்கேயும் சேனல்ஸ் இருந்தது, அங்கேயும் நான் நடிச்சுட்டு தான் இருந்தேன். ஸோ மை பேஷன் வாஸ் கெப்ட் அலைவ். பட் இங்கே கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த அளவுக்கு நமக்கு அங்கே கிடைக்காது. பிகாஸ் இட்ஸ் அ ஸ்மாலர் இண்டஸ்ட்ரி, ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரி பட் ஸ்மாலர் ஒன். ஸோ வருவேன் அப்படின்னு அந்த மைண்ட் செட்டில் தான் நான் போனேன். அண்ட் ஐ ஃபீல் லைக் எனக்கு லாஸ்ட் இயரே தோண ஆரம்பிச்சிருச்சு, ஓகே இதுதான் கரெக்டான டைம், டாட்டரும் காலேஜ் போயிட்டாங்க, ஸோ இப்போ வந்து ஓகே நம்ம ஃப்ரீயாக இருக்கோம், we can pursue the passion, ஹோம் கிரவுண்டில் வந்து பர்சியூ பண்ணலாம் அப்படின்னு அந்த எண்ணம் லாஸ்ட் இயரே வந்துருச்சு எனக்கு. சூப்பர். ஸோ இப்போது ஒரு குட்டி செக்மெண்ட் மாதிரி போகலான்னு, ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல்லேருந்து ஒரு சில பிக்ஸ் வந்து நாங்கள் எடுத்திருக்கோம், எடுத்து இப்போ அதை நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதை பற்றின மெமரிஸ், ஸ்வீட் மெமரிஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து இவரை நாங்கள் எல்லாருமே மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஹீ ஸ்டில் லிவ்ஸ் இன் ஆல் ஆஃப் அவர் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். யா, ஆக்சுவலி நீங்கள் அவரை பற்றி சொன்னதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. பிகாஸ் எப்படி வந்து நான் இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் நான் வந்து அங்கே வாழ்ந்தேனோ இல்லை அங்கே ஒர்க் பண்ணேனோ, அங்கேருந்து ஒருத்தர் ரொம்ப டேலண்டடான ஒரு ஆர்டிஸ்ட், ஹி வாஸ் ஹி வாஸ் அ ஹோஸ்ட், ஹி வாஸ் அ ப்ரொடியூசர், ரைட்டர், எவ்ரி திங். ஒரு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. ஏன்னா நான் வந்து சிங்கப்பூரில் போய் ஒரு ட்ராமா நான் நடிச்சிருந்தேன் இங்கே இருக்கும்போது. அப்போது வந்து இவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் வே பேக் இன் ஐ வுட் சே 1997. எனக்கு அப்போலேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவர் கூட. அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஐ காட் செட்டில் தேர், நான் அவர் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், ப்ரோக்ராம்ஸில் பார்த்துருக்கேன், ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துருக்கேன், யூனோ.
அவர் மறைஞ்சது வந்து வாஸ் அ பிக் ப்ளோ. ஸோ நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் ஃபியூனரலுக்கு நான் போகலை. என்னால் அது எனக்கு மைண்டும் அக்செப்ட் பண்ணலை. எனக்கு அவர் அப்படி பார்க்க முடியுமா. அண்ட் இந்த ஃபோட்டோ வாஸ் த லாஸ்ட் ஃபோட்டோ ஐ டுக் வித் ஹிம், லைக் யூனோ பிஃபோர் ஹீ பாஸ்ட் ஆன். அண்ட் ஒரு ஃப்ளைட்டில் நாங்கள் வந்து 2 பேரும் சென்னையிலேருந்து சிங்கப்பூர் போகிறோம். அப்போ வந்து நாங்கள் வேறு இடத்துல உட்காந்துருக்கோம். அப்போ ஹீ லுக்ட் அண்ட் ஹீ செட் ஹாய் அப்படின்னாரு. நான் சரி ஹாய் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி சீட்டை மாற்ற வச்சு நாங்கள் 2 பேரும் அந்த 3.5 மணி நேரம் உட்காந்து அப்படியே கதையை பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு போயிட்டுருந்தோம். அண்ட் வென் திஸ் ஹேப்பன்ட், அந்த கடைசி மெமரி என் மைண்டில் இருந்து போகக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக நான் அவர் அப்படி போய் நான் என்னால் பார்க்க முடியல. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இஸ் அ பிக் லாஸ் டு த மீடியா இண்டஸ்ட்ரி. ஆனந்த கண்ணன். அண்ட் உங்களுக்கான நெக்ஸ்ட் இமேஜ் திஸ். ஆக்சுவலி சிங்கப்பூர் நான் முத போனது இவர் கூட வந்து ஒரு நாடகத்துக்காக தான். லைக் ஆஸ் இன் ஃபார் இட் வாஸ் அ 4 episode சீரீஸ். இட் வாஸ் அ கொலாபரேஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் சிங்கப்பூர். ஆனால் அங்கத்த சேனலுக்கு. ஸோ நானும் இவரும் தான் இங்கிருந்து ஆர்டிஸ்ட். மறைந்த ரங்கராஜன் சார்ன்றவர் தான் இயக்குனர். அப்புறம் நம்ம ரத்னவேல் இருக்கார் இல்லைங்களா, அந்த ஃபேமஸ் கேமராமேன், ஹீ வாஸ் அ கேமராமேன் ஃபார் திஸ். ஸோ நாங்கள் அவர் டீம் வெண்ட் ஃப்ரம் ஹியர். அண்ட் இது வந்து 1996. திஸ் வாஸ் 1996. அந்த நாடகத்தோட பேர் சங்கமம். ஸோ 20 days நாங்கள் அங்கே ஷூட் பண்ணோம். அவர் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தார் என்கிட்ட. பிகாஸ் நான் வந்து எனக்கு அவங்க அவங்க எக்ஸ் ஒய்ஃப் அப்போ வந்து நானும் அவங்களும் க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ என்னை வந்து ஒரு டாட்டர் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ வி ஆக்டட் அஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், மீ அண்ட் ஹிம். பட் எப்போவுமே வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தார். அவரும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஹி பாஸ்ட் ஆன். என்னோட ஒரே ஒரு வருத்தம், நான் ரொம்ப வருஷம் அவரை பார்க்கல. ஐ ஹவ் நாட் மெட் ஹிம். ஐ திங்க் நான் கடைசியாக அவரை பார்த்தது வாஸ் ப்ராபப்ளி இன் அரவுண்ட் 2005 or 2006. அவரை வீட்டில் நான் போய் சந்திச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. ஸோ அகெயின் ஹீஸ் சம்ஒன் ஹூ தமிழ் ஆடியன்ஸும் சரி தெலுங்கு ஆடியன்ஸும் சரி யாராலையும் அவரை கண்டிப்பாக அவரோட அந்த கம்பீரமான குரல் யாராலையும் சத்தியமாக மறக்க முடியாது. எஸ், அதுவும் முத்து படத்தில் எஜமானா அவர் வந்தது, அந்த சார்மிங் ஹேண்ட்ஸம் எஜமானா அவர் இருந்தது யாராலையும் மறக்க முடியாது. அண்ட் தேங்க்யூ அகெயின் ஃபார் ஷேரிங் திஸ். அண்ட் எஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு கேர்லி பிக்கு. ஓகே, காயத்ரி. காயத்ரியோட ஃபேமிலி, காயத்ரியோட பிரதர் சஞ்சய் அண்ட் எங்கள் ஃபேமிலி வந்து வி வர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த மீடியா பயணத்தில் வந்து லைக் ரொம்ப செலக்டிவ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் அவங்க, ஏன்னா த ஃபேமிலி இஸ் கிளிக்ட். தட் இஸ் என்னோட அப்பா அம்மா அவங்களோட அப்பா அம்மா வந்து கிளிக் ஆன உடனே வி பிகேம் வெரி க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அவங்க எப்போவுமே கூட இருந்தது உண்டு. பட் அவங்களும் வந்து மேரேஜ் ஆனாங்க. அப்புறம் ஷீ மூவ்ட் ஆன், ஐ மூவ்ட் ஆன். அப்புறம் இடையில கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப கான்டாக்ட் இல்லாமல் இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் நமக்கு தான் இப்போ ஃபோன் இருக்கே எல்லாத்துக்கும். அப்புறம் ரொம்ப நாள் கழித்து அவங்க வந்து சிங்கப்பூர் வந்திருந்தாங்க. இது ஒரு ஐ திங்க் இட்ஸ் அரவுண்ட் 3 years பேக். ஆமாம். ஸோ அப்போ வந்து நான் அவங்கள மீட் பண்ணி, ஸோ நாங்கள் வந்து வி காட் அப் ஆன் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ திஸ் வாஸ் டுக் இன் சிங்கப்பூர். அது வந்து சிங்கப்பூரில் எடுத்தது. இங்கே வரும்போது நான் அவங்க கூட வெளியே போவேன். ஸோ ஸோ வி கேட்ச் அப். இன்ஃபேக்ட் தற்செயலாக நாளைக்கு அவங்கள மீட் பண்ணுறேன். குரூப்பி, ஆக்சுவலாக இது செல்ஃபி கிடையாது, குரூப்பி. ஆமாம், இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த 90s ஆர்டிஸ்ட்னு ஒன்று. நாங்கள் எல்லாருமே வி ஒர்க் டுகெதர் இன் சீரியல்ஸ். அப்போ வந்து ரேவதி மேமோட ப்ரொடக்ஷனில் வந்து டெலிஃபோட்டோ ஃபிலிம்ஸ், அப்போது சுரேஷ் மேனன் அண்ட் ரேவதி, அதில் வந்து நான் வந்து ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரியே எல்லா நாடகத்துலேயும் இருப்பேன். இவங்க எல்லாருமே ஒரு நாடகமாக வந்து போவாங்க. அப்படி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆச்சு. இது வந்து நான் இந்த 90s குரூப்பில், தீஸ் ஆர் மை க்ளோசஸ்ட் பட்டீஸ். ஆமாம், விஜயாதிராஜ், ஷாம் கணேஷ், அப்புறம் பரத் கல்யாண், யூனோ நிர்மலா. இவரை தான் நீங்கள் 93 தானே பார்த்தீங்க கடைசியா? எஸ். ஸோ விக்னேஷ் சார், இதுதான் நான் சொன்னேன். இப்போ ரீசெண்டாக ஆக்சுவலி சென்னையில் தான் பார்த்தேன். ஒரு ஈவெண்ட் இருந்தது. அப்போ அந்த ஈவெண்ட்டில் வந்து இவர் அப்படியே நடந்து போகிறாரு. நான் வந்து ஆக்சுவலி ஃபேமிலியோட உட்காந்துருக்கேன். நான் வந்து ஐ ஜஸ்ட் காட் ஹைப்பர் எக்ஸைட்டட். லைக் விக்னேஷ். தென் என் பொண்ணும் ஹஸ்பண்டும் சொல்கிறாங்க, சரி போய் பேச. தென் வாஸ் லைக், ஐயோ இத்தனை வருஷம் ஆச்சே எப்படி அப்படின்னு ஒரு நர்வஸ்னஸோடு தான் போனேன். பட் he is just the same Vignesh that I know from many years back.
அதே ஸ்லாங், the way he talks, அந்த பயங்கர ஒரு ஷை கலந்த ஒரு பேச்சு, அது எல்லாமே ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு ரொம்ப நேரம் அப்படியே அரட்டை அடிச்சு சரி ஓகே லெட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நம்பர்ஸ் அண்ட் நவ் we are in touch. ஸோ ரீஎன்ட்ரி கொடுத்தாச்சு ஆஸ் அஸ்வினி அவர்கள், ஓகேங்களா? ஸோ இப்போது உங்களை வந்து நாங்கள் ஒரு ட்ரெய்லரில் பார்த்தோம், சுழல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லரில். ஸோ வாட் அபவுட் தட் ப்ராஜெக்ட், என்ன சர்ப்ரைசிங்கான எலமெண்ட் இருக்குது? ஸோ திருப்பி வரலாம் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸில் இருக்கும்போது நானாக போய் எப்படி இதை அப்ரோச் பண்ணுறது, எப்படி ரீஎன்ட்ரி வந்து ஆகும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது கடவுளாக கொடுத்து மடியில் வந்து விழுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வந்து ஒரு ப்ராஜெக்ட் தான் சுழல். ஸோ சுழல் வந்து சீசன் 1 எல்லாருக்கும் தெரியும், 3 வருஷத்துக்கு முன்னால் வந்து இட் வாஸ் அ வெரி பிக் ஹிட் ஆன் அமேசான் ப்ரைம். ஸோ சுழல் பார்ட் 2. ஸோ எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, லைக் புஷ்கர் காயத்ரியோட டீம், நான் ஏற்கனவே அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களோட ஐ திங்க் இஸ் செகண்ட் மூவி ஃபார் தெம், ஓரம் போன ஒரு படம், ஆர்யாவோட சிஸ்டராக பண்ணியிருந்தேன். இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு அது நானுன்னு தெரியாது, பிகாஸ் ஃபுல்லாக பிளாக் மேக்கப் போட்டு கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருப்பேன் அதில். ஸோ அந்த ஒர்க் பண்ண ஒரு மெமரிஸ் எல்லாம் எனக்கு இருந்தது. இட் வாஸ் அ வெரி குட் டீம் டு ஒர்க். ஸோ இவங்க என்னை அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு நம்ம கதை பண்ணுறோம் சுழல் அப்படின்னா, எனக்கு தெரியுமே, நான் சுழல் பார்ட் 1 நான் பார்த்துட்டேன். ஸோ சுழல் பார்ட் 2ல் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம், இட்ஸ் அ பிவட்டல் ரோல் அப்படின்ட்டு சொல்லும்போது தென் ஐ வாஸ் லைக் ஒய் நாட். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு குரூப்போட நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம கம்ஃபர்ட் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் இஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ அப்படி தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்தது. ஸோ நான் பண்ணுற கதாபாத்திரத்தோட பேர் வந்து இஸ் மாலதி. காம்பினேஷன்ஸ் மோர் ஆஃப் கதிர் இருக்கார், அஃப்கோர்ஸ் கதிர் கூட, அப்புறம் வந்து லால் சாரோட ஒய்ஃப் அதில். ஸோ லால் சார், அப்புறம் அமித் பார்கவ்னு ஒருத்தர் தான் என்னோடய பையனாக நடித்தார். அப்புறம் அத்துல்னு ஒரு பையன் வந்து ஹீஸ் அ ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன். அவர் வந்து இதில் ஒரு ரொம்ப அழகான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் அகெயின் இட் வாஸ் லைக் ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இது வந்து 2 புஷ்கர் அண்ட் காயத்ரி வந்து கிரியேட்டிவ் டிரெக்டர்ஸ், ஆனால் ஆக்சுவலாக இந்த செட்டில் டைரக்ட் பண்ணுறது 2 டிரெக்டர்ஸ், பிரம்மா அண்ட் சர்ஜுன். இவங்க 2 பேருமே வந்து இந்த விமனோட அந்த ஒரு கதாபாத்திரங்களை வந்து ரொம்ப அழகாக ஒரு ரவுண்டடாக, யூஸ்வலாக சம்டைம்ஸ் விமன் கதாபாத்திரம் வரும்போது கொஞ்சமாக காட்டிட்டு ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் அது அப்படியே போயிடும், அப்புறம் அடுத்த கதாபாத்திரம் வரும் இந்த மாதிரி சீரீஸில் எல்லாமே. பட் ஒவ்வொரு கேரக்டரும் வந்து ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி தான் அந்த மாலத்தியோட கேரக்டரும் வெரி காம் அண்ட் கம்போஸ் லேடி. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு ரொம்ப அழகான ஒரு ரிலேஷன்ஷிப், சின்ன சின்ன சட்டில் விஷயங்களில் ஆடியன்ஸ்க்கு தெரிய வரும் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப், அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்றது தான் சுழலை முன்னால் கொண்டு போகுது லிட்ரலி. ஸோ பிரம்மா அண்ட் சர்ஜுன் அவங்கள பற்றி சொல்லணுன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆப்போசிட்ஸில் தான் இருக்காங்க 2 பேரும். அவங்களோட பர்சனாலிட்டி வைஸும் எல்லாமே, ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சில எபிசோட்ஸ் சர்ஜுன் பண்ணார், சில எபிசோட்ஸ் பிரம்மா பண்ணார். சர்ஜுன் வந்து வாஸ் லைக் சம்ஒன் ஹூ ஹி வாஸ் வெரி லெவல் ஹெட்டட், ரொம்ப லெவல் ஹெட்டடாக அந்த நமக்கு இந்த கேரக்டர்கிட்டேருந்து என்ன வேணும் அப்படின்றது வந்து அவர் வந்து ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணி, சரியாக பண்ணோன்னா ஓகே, சரியாக பண்ணலைன்னா மறுபடியும் வந்து டேக்ஸ் போயிட்டே இருக்கும். வேறு அவர் அப்படி ஒரு கேரக்டர். பிரம்மா வந்து பயங்கர அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கர். ஸோ சில நேரங்களில் வந்து நம்ம வந்து நார்மலாக கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எதுவுமே அவருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அவர் கம்ப்ளீட்டாக வேற ஒரு ரேஞ்ச் கொடுத்தா தான் அவருக்கு வந்து அது ஓகேவாக இருக்கும். இட் வாஸ் அண்ட் கதிர் அஃப்கோர்ஸ் வெரி ப்ராமிசிங் யங் மேன், ரொம்ப கமிட்டடான ஒரு ஆர்டிஸ்ட். அந்த என்டையர் டீம் they were like all youngsters mostly, பயங்கர ஜோஷ், பயங்கர எனர்ஜி லெவல்ஸ், பயங்கர ஒரு மரியாதை. அண்ட் ஐ திங்க் ஐ வாஸ் ஃபீடிங் ஆஃப் தேர் எனர்ஜி லிட்ரலி. ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ சுழல் 2 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நானும் நம்புகிறேன். எஸ், அண்ட் இந்தியா கிளிட்ஸ் சார்பாகவும் சுழல் டீமுக்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா எங்கள் மேடம் வேறு நீங்கள் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க, தாறுமாறாக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல் த வெரி பெஸ்ட் மேம். அண்ட் உங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி, என்ன மாதிரி போய்கிட்டு இருக்கு? ஸோ நான் எனக்கு பேஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இது எடுத்தோமா கவுத்தோமான்னு இல்லாமல் லெட்ஸ் டூ இட் ஸ்லோலி. ஸோ நான் ஆக்சுவலி சுழலோட ரிலீஸ்க்கு தான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா ஐ வாண்ட் பீப்புள் டு சி அப்போ இருந்த அஸ்வினி கிடையாது, அஸ்வினி ஹஸ் சேஞ்ச்ட் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஆல்சோ, ஷி ஹஸ் சேஞ்ச். ஏன்னா எனக்கு தெரியும் இல்லையா நான் எப்படி இவால்வ் ஆகியிருக்கேன், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு.
அது வந்து ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு see first for themselves. அதுக்கப்புறம் தான் ஐ வாண்ட் டு கெட் இன் டு த செகண்டரி அண்ட் யூனோ த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஆல் தட். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் கிளிட்ஸுக்கு உங்களுடைய நேரத்தை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஜீவிகா, தேங்க்யூ ஸோ மச். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட். Presta Premium Women's Wear. Let your body love it. Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar.